சர்க்கரை இல்லாத காபி குடித்தால் உடல் எடை குறைந்துவிடும் என்று பலர் சொல்வார்கள். அதனால் பலர் பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையா அல்லது அது ஒரு மித்து தானா? காபியில கேஃபீன் இருக்குது. இது மெட்டபாலிசம கொஞ்சம் அதிகரிக்க உதவும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எரியலாம். ஆனா இது மட்டும் போதாது. டயட்டும் எக்ஸசைஸும் தான் முக்கியம். சில நேரங்களில் காபி குடித்தால் பசி உணர்வு சிறிது குறையலாம். அதனால் சிலர் அடுத்த உணவில் குறைவாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, எடை குறைய சரியான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் இவை மிக முக்கியம். சர்க்கரை சேர்த்த காபியில் கேலரிஸ் அதிகம். ஆனால் சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி மிகவும் குறைந்த கேலரிஸ் கொண்டது. அதனால் டயட் செய்யும் பலர் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காபி அதிகமாக குடித்தால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உதாரணமாக தூக்கமின்மை, இதய துடிப்பு அதிகரிப்பு, அசிடிட்டி. ஒரு ஹெல்தி மனிதருக்கு ஒரு நாளில் 2 முதல் 3 கப் காபி போதுமானது. அதை சர்க்கரை இல்லாமல் குடித்தால் அது சிறந்தது. மொத்தத்தில் சர்க்கரை இல்லாத காபி வெயிட் லாஸுக்கு சிறிது உதவலாம். ஆனால் அது மட்டும் போதாது. சரியான டயட் மற்றும் எக்ஸசைஸ் இருந்தால்தான் உடல் எடை குறையும்.